தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போவோம். மாலை கூட்டத்தை நீ மறந்துடாதீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரம் முழுவதும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய சித்தத்தை பற்றி நாம் வேத வசனத்தை ஆராய்ந்து வருகிறோம். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் பகுத்து நம்ம என்ன பண்ணுறோம், வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தை அறிவது தான் மேன்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய சித்தம் என்ன என்பது நமக்கு தெரியணும். அதனால் வேத வசனங்களை குறித்து நாம் அதிகமாக தியானித்தால் கர்த்தருடைய சித்தம் என்னது என்பது நாம் புரியும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29:11 வசனம், 29:11 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாக நினைவுகளே என்று சொல்கிறார். ஆமே, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவுகளை, ஆமே, நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவுகளை உங்களுக்கு கொடுக்க. ஆமே, நீங்கள் ஒரு வேலையில் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை எதிர்பார்த்துருப்பீங்க. என்ன முடிவை எதிர்பார்த்துருப்பீங்க? நல்ல முடிவை எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? நம்ம நல்ல முடிவுகள், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு வராதா? எதிர்பார்க்குற முடிவுகள் மனதில் 1000 இருக்கும். இந்த வருஷம் இது நடந்துடுமா, அடுத்த வருஷம் நடக்குமா, இந்த மாதத்தில் நடக்குமா, இந்த காரியம் நடக்குமா என்று நாம் எதிர்பார்த்து இருப்போம். ஆனால் சில நேரத்தில் அந்த எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீ எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு நடக்க பண்ணுவார். ஆமே, நீ எதனாலாம் மனசில் நினச்சிருக்கிறோம், நீதிமான் விரும்புகிறதை கர்த்தர் தருவாராம். நீதிமான் விரும்புகிறதை கர்த்தர் தருவார். நாமெல்லாம் கர்த்தரால் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் தருவார். தேவ சித்தம் என்னன்னா, உன்னை ஆண்டவர் மகிழ்ச்சியாக்கணும், திருப்தியாக்கணும். ஆமே, அல்லேலூயா. கர்த்தர் இந்த பூமியில் மனுஷனை உண்டாக்கி அவனை என்ன பண்ண, ஆசீர்வதித்தார். எல்லா நன்மையான காரியத்தை அவனுக்கு செய்தார். தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? நீ நல்லா வாழணும், நீ சுகமாக இருக்கணும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. நீ எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் கொடுக்க பிரியமாக இருக்கிறாராம். உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். கர்த்தர் ஏற்கனவே உங்கள் பேரில் என்ன பண்ணியிருக்கிறாராம், நல்ல நினைவுகள் இருக்குதான். பாருங்கள், நமக்கு விரோதமாக எத்தனையோ பேர் என்ன பண்ணுவான், தீமையாக யோசிப்பான். எப்படி இவனை அழிக்கணும், எப்படி இவனை ஏமாற்றணும். இந்த உலகம் எப்படி யோசிக்குது, நம்ம குறித்து என்ன நினைக்குது, ஒரு கம்பெனி எப்படி யோசிக்குது, விளம்பரக்காரன் எப்படி யோசிக்கிறான், நம்மளை எப்படி ஆசை வார்த்தை காட்டி எப்படியெல்லாம் ஏமாற்றலான்ட்டு உலகம் நினைக்குது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரா, நம்மளை குறித்து ஒரு நல்ல நினைவுகள் இருக்கிறதா. என்ன நினைவு? நல்ல நினைவுகள், நல்ல முடிவுகளை ஆண்டவர் தராராம். ஆமே, நீ உங்கள் பேரில் வைத்திருக்க நினைவுகள் என் மனதில் இருக்குது சொல்கிறார். கர்த்தர் ஏற்கனவே உங்களை குறித்து ஒரு நல்ல நினைவில் வச்சிருக்கிறார். நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை வச்சிருக்கார். அவர் சித்தம் என்னன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும். ஆமே, நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற. ஆமே, அல்லேலூயா. நீங்கள் எல்லா காலத்திலும் நல்லா இருக்கணும். அவர் சித்தம், அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்கணும். இந்த காரியத்தை குறித்து யாருக்கு ஆண்டவர் சொல்கிறார் என்பது நம்ம தெரியணும். பாருங்க, இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் யாருக்கு சொல்கிறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து தேவனை விட்டு என்ன பண்ணாங்க, விக்கிரகத்தை வணங்கினதுனாலே, கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்ததுனாலே இவர்கள் தண்டிக்கப்படும் போது பாபிலோனின் ராஜா வந்து இவர்கள் சிறைபிடித்து போகிறான். பாபிலோனின் ராஜா என்ன பண்ணிட்டான், சிறைபிடித்து போயிட்டான். எல்லாரையும் சிறைபிடித்து போயிட்டான். தேவாலயத்தை தீக்கரை ஆகிட்டான். இவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? பாபிலோனில் அடிமையாக போயிட்டாங்க. அடிமையாக போன அந்த காலத்திலே எரேமியா என்கிற தீர்க்கதரிசி ஒரு கடிதத்தை எழுதுகிறார். 1 வருஷம் கழித்து எழுதுகிறார். உடனே எழுதலை. பாபிலோனில் இருக்கிற அடிமைகளாக போன தேவ ஜனங்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். என்ன கடிதத்தை எழுதுகிறாருன்னா, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 597 வருஷத்துக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 597 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் இது. ஆமே, இல்லையா? இது கதை இல்லை, நிஜம். ஆமே, வேத வசனம்லாம் கதை கிடையாது, சத்தியம். இந்த பாபிலோனிலே அடிமையாக இருந்த இந்த ஜனங்கள் அந்த தேசத்திலே வேலை செய்யக்கூடாது, அந்த தேசத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம், அடிமையாக நாங்கள் போக மாட்டோம், எங்கள் தேவன் பெரியவர் நல்லவர் ஆகினாலே எங்களை அடிமையாக விடமாட்டார் என்று சொல்லி அவர் எண்ணினார்கள். 2 தீர்க்கதரிசிகள் வந்து, கர்த்தர் உங்கள் தேசத்தை விடமாட்டார், அவர் உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவார், நீ சீக்கிரத்திலே உங்கள் தேசத்துக்கு போவீங்க என்று பொய் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க.
என்ன சொன்னாங்களா? பொய்யான தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அவர் பொய்யான தீர்க்க தரிசனம் சொன்னபோது அதனாலே அவர் அடிமையாக போன அந்த தேசத்துக்கும் அந்த ராஜாவுக்கும் அந்த மக்களுக்கும் எந்த நன்மையும் நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களுக்கு திறமை இருந்தாலும் எங்களுக்கு வலு இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் அடிமையாக போன அந்த தேசத்துக்கு அந்த ராஜாவுக்கு ஆதரவாக எந்த காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி ஒட்டாரம் பண்ணி அந்த நகரத்துக்குள்ளே போகலையா, வெளியே உக்காந்துன்னு ஒட்டாரம் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்போது எரோமியா என்கிற தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வாயாக இருக்கிறவன் எழுந்து இந்த கடிதத்தை எழுதுகிறான். இதை வாசிக்கிறாங்க. என்ன சொல்றாரு? உங்களை குறித்து இருக்கிற நினைவுகளை குறித்து அது தீமைக்கானதல்ல, நன்மைக்கு ஏதுவாக நினைவுகளை நான் வைத்திருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, அடிமையாய் புறப்பட்டு போன அந்த தேசத்திலே நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த ராஜாவுக்கு வேலை செய்து அந்த தேசத்திலே நீங்கள் என்ன பண்ணுங்க, கல்யாணம் கட்டி வீடுகளை கட்டி நல்லா குடியிருந்து இருங்க. எப்படி நாங்கள் அடிமையாக போன அந்த தேசத்தில் விக்கிரக ஆராதனை செய்கிற அந்த தேசத்தில் நாங்கள் எப்படி போய் அங்கே இருப்போம் அப்படின்னு ஒரு நினைவில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு எழுதுகிறார், கடிதம் எழுதுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறார், நீங்கள் 70 வருஷம் அந்த தேசத்தில் அடிமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகினாலே உங்களை சீர்படுத்துவதற்கு, சில நேரத்தில் அடிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணார், விட்டு கொடுக்கிறார். எதனால? கீழ்ப்படியாமல் போகும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது, கர்த்தர் அதை செய்யல, இவருடைய பாவம், கீழ்ப்படியாமை பாவம் கர்த்தருக்கு விரோதமாக செய்ததினாலே இவர்கள் மனம் திரும்புவதற்காக இவர்களை கர்த்தர் என்ன பண்ணார், ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கர்த்தருக்கு நிபந்தனையாக ஆயிடுச்சு. கர்த்தரே ஒப்பு கொடுக்கல, பாவம் செய்தால் சாகு வரும். கரண்ட்டு தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் கரண்ட்டு ஷாக் அடிக்க தான் செய்யும். அதே போல் பாவமானது தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் அது நம்ம என்ன பண்ணுது, தண்டனைக்குரியவனாய் மாற்றி விடுகிறது. கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்தபடினால அவர்கள் அடிமையாய் புறப்பட்டு போன அந்த தேசத்தில் அவர்கள் அடிமையாக இருந்தபோது எரோமியா அந்த தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். உங்களை குறித்து ஒரு நல்ல நினைவுகளை நான் வைத்திருக்கிறேன், அது தீமைக்கானதல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகளை வைத்திருக்கிறேன். ஆமே, அந்த தேசத்தில் நான் உங்களை விடுதலை ஆக்குவேன். எந்த தேசத்திலிருந்து? அடிமையாய் போன அந்த பாபிலோனிலிருந்து உங்களை விடுதலையாக்குவேன். நீங்கள் 70 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவீங்க, புறப்பட்டு நீங்கள் அடிமையாக போன அந்த இடத்துலேருந்து மறுபடியும் விடுதலையாக்கப்பட்டு நீங்கள் சுதந்திரவாளியாக மறுபடியும் வருவீர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை தான் இங்கே சொல்கிறாரு. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எரோமியா கிட்ட. அது தீமைக்கானதல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், தீமைக்கான தேவன் யோசிக்கிறது இல்லை, நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்ம என்ன பண்ணுறாரு, நம்ம நன்மையான காரியத்துக்காக நடத்துகிறார். பிசாசு எப்போதுமே என்ன பண்ணுவான், தீமையானது யோசிப்பான். எவனை அடிக்கணும், எவனை கொல்லணும், எவனை சாகடிக்கணும், எவனை பாவத்தில் தள்ளணும், எவனை நாசமாக்கணும், எவனை வியாதி உள்ளவனை மாற்றணும்னு பிசாசானவர் பூமி முழுவதும் தீமை செய்யும்படியாக சுற்றி வருகிறான். ஆமே, பிசாசு தீமை செய்யும்படியாக சுற்றி வருகிறான். இயேசுவோ நன்மை செய்கிறவராக சுற்றி வருகிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் நன்மை செய்கிறவராயும் சுற்றி வருகிறார். 2 பேரும் சுற்றி வராங்க. ஒருவன் தீமை செய்ய சுற்றி வருகிறான், ஒருவன் ஆண்டவர் நன்மை செய்ய சுற்றி வருகிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமே, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு நன்மை மாத்திரம்தான் செய்ய தெரியும், அவருக்கு தீமை செய்ய தெரியாது. அவர் தீமை அறியாதவர், அவர் தீமை செய்யாதவர், அவருக்கு ஒரு பாவமும் கிடையாது பாருங்க. ஆனால் பிசாசானவன் நமக்கு தீமையான யோசனையை செய்வான். மனுஷர் நமக்கு தீமையானது யோசனையை செய்வான், திட்டம் போடுவான், பிளான் பண்ணுவான், உட்காஞ்சி பேசுவான். மணிக்கணக்கில் உட்காஞ்சி பேசி 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 எப்படி ஒரு மனிதனை கெடுக்கிறான் தெரியுமா பிசாசு? நல்ல மனிதனை கூட என்ன பண்ணுவான், அவனை பற்றி அவன் எதிராளிகிட்ட போயிட்டு உட்காஞ்சி மணிக்கணக்கில் பேசி 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 பிசாசு என்ன பண்ணுவான், தீமையானதை விதைச்சிடுவான். தீமையானதை விதைச்சிடுவான். தீமையான விதைச்சிட்டா என்ன ஆகும், அந்த மனிதன் அந்த வீட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கிங்களேன், அந்த வீட்டுக்கு போகிறான்னு வச்சுங்க. அப்போது தீமையாக சொல்லப்பட்ட அந்த மனிதன் அந்த வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும்? அந்த பிள்ளைங்க மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. ஏன்னா தீமையானதை விதைச்சிருக்கிறான். ஒரு சிலர் போய் உக்காஞ்சிக்கிறான், கடையில் உக்காஞ்சிக்கிறான், 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காஞ்சி தீமை விதைச்சி விதைச்சி குடும்பங்களை பிரிக்கிறான். குடும்பங்களை பிரிக்கிறான். தீமை செய்கிறவன் பிசாசு.
இந்த பிசாசு என்ன பண்ணா, பூமி முழுவதும் சுற்றி திரிகிறான். எவனை அழிக்கணும், எவனை விழுகணும், எவனை நாசம் பண்ணணும்ன்ட்டு. அவனுடைய யோசனை அழியணும்ன்ட்டு தான். அவன் யோசித்திருக்கிற நினைவுகள் எல்லாம் அழிவு தான். பிசாசுடைய யோசனை எல்லாம் உன்னை நாசமாக்கணும், உன்னை கொல்லணும், அழிக்கணும், எவனுடைய சுகத்தை திருடணும், எவனுடைய ஆசீர்வாதத்தை திருடணும், எவனை பாவத்தில் தள்ளலான்ங்கிற நினைவு தான் அவனுடைய நினைவு. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உன்னை தூக்கி எடுக்கிறா. உங்களை குறித்து இருக்கிற நினைவுகள் நல்ல நினைவுகள், நல்ல சித்தத்தை நான் வைத்திருக்கிறேன், தீமைக்காக அல்ல. நீ அடிமையாக போனீங்கன்னா அந்த தேசத்தில் நீ தீமையாக நான் விட மாட்டேன். ஒரு காலம் வருது, அந்த காலத்திலே ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்துவேன், ஏற்ற காலத்தில் அந்த சிறையிருப்பை உன்னை மாற்றுவேன், மறுபடியும் நான் எருசலேமுக்கு கொண்டு வருவேன். அல்லேலூயா. அதை தான் தானியேல் என்ன பண்ணாரு, அந்த 7 வாரம் கழித்து அவர் ஜெபம் பண்ணார். அந்த 70 வாரம் முடிஞ்ச உடனே 70 வருஷம் முடிஞ்ச உடனே கர்த்தர் தானியேலுடைய ஜெபத்தை கேட்டு மறுபடியும் இஸ்ரவேல் மக்கள் அந்த தேசத்துக்கு போனாங்க. ஆமென். வாக்கு பண்ணின தேசத்துக்கு போனாங்க. கர்த்தர் நம்மை குறித்து இருக்கிற நினைவுகள், அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய நம்பிக்கை நிறைந்த எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாராம். நமக்கு நம்பிக்கை நிறைந்த எதிர்காலம். நம்பிக்கையே இல்லையா? ஆண்டவர் சொன்னார், நம்பிக்கை உள்ள எதிர்காலத்தை உனக்கு வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தீனா கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மனுஷன் மேல் நம்பிக்கையா இருந்தனா காரியம் வாய்க்காது, காரியம் வேற மாதிரி போயிடும். ஆமே. கர்த்தர் ஒரு மனிதனோடு இருக்கணும், நீங்க கர்த்தரோட கூட இருக்கணும், கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அவர் மேல நம்பிக்கை வைக்கும்போது அந்த காரியத்தில் என்ன பண்ணுவாராம், வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்களை குறித்து நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறேன், நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறேன், நல்ல காரியங்களை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அதுதான் தேவ சித்தம். நல்ல நினைவுகளை நீங்க வரணும், நல்ல நிலைமையில் வரணும், விடுதலையாக்கப்படணும், சமாதான வாழ்வு வாழணும், நீயும் பிள்ளைகள்லாம் சந்தோஷமா வாழணும், நல்லா படிக்கணும். ஆமே. அல்லேலூயா. நீ மெய்யான இந்த தெய்வத்தை நீங்க சரியாய் புரிந்து கொள்ளணும். பாருங்க, எப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே வேண்டாம் என்று சொல்லி போறானோ அவனுடைய வாழ்க்கையில் அப்போது சாபம் ஆரம்பிச்சிச்சிங்க. கர்த்தர் வானான்னு சொல்ற ஒரு ஜனங்களா இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் வானான்ட்டு தான் விக்கிரகத்தை வணங்கினாங்க. அதனால தான் அவங்க அடிமையா போனாங்க. அடிமையா போனதுக்கு காரணமே என்னன்னா, கர்த்தரை தெய்வமாக கொண்டு இருக்க ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, பலிபீடங்களை கட்டி விக்கிரகங்களை ஆராதனை செய்ததுனால வந்த தவறு இது. ஆமே. கர்த்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார், உங்களை படைத்து இருக்கிறார், அவர் உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். அவரை விட்டுட்டு நீங்க யாரை நீங்க சேவிக்க போறீங்க, யாரை நீங்க ஆராதிக்க போறீங்க? அல்லேலூயா. அவர் உங்களை வைத்திருக்கிற திட்டங்கள் மகா பெரியவைகளாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவர் சித்தத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். தேவன் என் வாழ்க்கையில் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார் என்பது, நீங்க சுகமடைய வேண்டும் என்பது அவர் சித்தமா இருக்கிறதா. நீங்க சுகமா இருக்கணும். எப்படி சுகமா இருக்கணும்? நீங்க வாசித்து பாருங்க. சங்கீதம் 35:27. சங்கீதம் 35:27. சங்கீதம் 35:27 எடுத்து வாசிங்க. அவருடைய சித்தம் என்னன்ட்டு வாசிப்போம். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். ஆமென். அல்லேலூயா. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து. கர்த்தருடைய நீதி என்ன? கர்த்தருடைய நீதி என்னங்க? கம்பீரித்து மகிழ்ந்து சந்தோஷப்படுங்க. கர்த்தருடைய நீதி என்ன? இந்த சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, தாவீது, கர்த்தருடைய நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து. கம்பீரமா இருக்கணுங்க, கூனி குறுகி போகக்கூடாது, கம்பீரித்து மகிழுங்க. என்ன சொல்ல வராருன்னா, தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவீர்கள். ஊழியக்காரனுடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறாராம். ஆமே. அல்லேலூயா. அவர் சித்தம் என்ன? என்ன சித்தம்? அவர் சித்தம் நீ சுகமா இருப்பது தான் அவர் சித்தம். அல்லேலூயா. தமது ஊழியக்காரன் என்ன பண்ணுமா? சுகமா இருக்க விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ சுகமா இருந்தாலே கர்த்தருக்கு மகிமை தான். ஆமே. அல்லேலூயா. மகிமை உண்டாகுமா? நீ வியாதியா இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஆமே. நீ சுகமா இருப்பது மகிமை, கர்த்தருக்கு மகிமை. என்னுடைய பிள்ளை எப்படி இருக்கிறான்? காண்டா மிருகத்தை போல ஒத்த பலன் உள்ளவனா இருக்கிறான். அவர் தமது ஜனங்களை என்ன பண்றாராம்? பலன் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பலவீனப்படுத்துகிற தேவன் அல்ல, பலன் கொடுக்கிறாராம், ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறாராம். அந்த கோத்திரத்திலே
எகிப்து தேசத்திலிருந்து அடிமைப்பட்டு வெளியே வந்தாங்களே, 430 வருஷமா இருந்து வெளியே வந்தாங்களே, அப்ப வெளியே வரும்போது எப்படி வந்தாங்களாம்? அந்த கோத்திரத்தில் ஒருவனும் பலவீனப்பட்டு போனதில்லை, வியாதிப்பட்டே போலையா. ஆமே, அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய விருப்பம் என்ன? உன் வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற காரியம் என்னன்னா, நீ சுகமா இருக்கணும் தான் தேவன் விரும்புகிறார். நீ ஆரோக்கியமா இருக்கணும் தான் தேவன் விரும்புகிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை படைத்தவர், உன்னை சிருஷ்டித்த கர்த்தர், நீ சுகமா இருக்கணும் விரும்புகிறார். இயேசு எதை செய்ய வந்தார் இந்த பூமியில? பாருங்க, பட்டணங்களில் கிராமங்களெல்லாம் வந்து ஜனங்கள் என்ன செய்தாரு? குணமாக்கினார், அற்புதங்களை செய்தார், வியாதிஸ்தரை சுஸ்தமாக்கினார். தேவனுடைய விருப்பம் என்ன? உன்னை குணமாக்குவது, உன்னை சுகமாக்குவது, உன்னை ஆரோக்கியத்தை வர பண்ணுவது தான் அவருடைய சித்தமா இருக்கிறது, விருப்பமா இருக்கிறது. அதனாலே நீங்க சுகமா இருப்பது அவருடைய விருப்பமா இருக்குது. என்ன சொல்லணுமா? எப்படி சொல்லணுமா? தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லணும். என்ன சொல்லணும்? மகிமை உண்டாகட்டும். சுகமா இருப்பது தான் மகிமை. அல்லேலூயா. மகிமை உண்டா கடவுது என்று எப்போது சொல்லணும், எப்போது சொல்லிக்கினே இருக்கணும். இப்போ என்ன சொல்றாங்க? கர்த்தர் எனக்கு வியாதியை கொடுத்துட்டாரு, இதில் மகிமை உண்டாகுமா? கர்த்தர் வியாதியாக இருப்பது விரும்புவாரா? பாருங்க, சில பேர் சொல்றாங்க கர்த்தர் எனக்கு வியாதியை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அது சரியா? தப்புங்க. கர்த்தர் வியாதியை கொடுக்கிறவர் அல்ல, வியாதியிலிருந்து குணமாக்குறவர் என்று எப்போதும் சொல்ல கடவை. கர்த்தர் குணமாக்குற தேவன். எகிப்தனுக்கு வரப்பண்ணின வியாதியை ஒன்று உனக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னார். உனக்கு வியாதியை வரப்பண்ணுகிற தேவன் அல்ல, வியாதியை குணமாக்குற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. குணமாக்குற தேவனா இருக்கிற அவருடைய சித்தம் நீ குணமாக வேண்டும், ஆரோக்கியமா இருக்கணும். சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் எல்லாத்திலும் நீ எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக வாழணும், சரீரத்தை சுகமா இருக்கணும் என்று தான் தேவனுடைய சித்தமா இருக்குது, விருப்பமா இருக்குது. அதனால தான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். வேற ஒன்று மகிமை உண்டாவாதுங்க. அதை தான் நம்ம சொல்லணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவுது. நாவுகள் எப்போதும் உமது நீதியையும் நாள் முழுவதும் உம்மை துதியையும் சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆமே, அல்லேலூயா. என் நாவுகள் எப்போதும் நீதியை சொல்லிக்கொண்டே இருக்கும். என்ன நீதி? கர்த்தர் என்னை குணமாக்கி இருக்கிறார், கர்த்தருக்கு சோத்திரம். நாள் முழுவதும் சோத்திரம் பண்ணணும். கர்த்தர் என்னை குணமாக்கி இருக்கிறதுக்காக சோத்திரம். என் நாவுகள் கர்த்தருடைய நீதியை சொல்லும். அவருடைய நீதி என்ன? நீ சுகமா இருப்பது. ஆமே, அந்த நீதியை நீங்க பேசுறங்க. இன்னைக்கு தப்பா பேசுறாங்க. பிரசங்கத்தில் எப்படி பேசுறாங்க? தப்பான வார்த்தைகள் பேசுகிறாங்க. எப்படி தப்பான வார்த்தைன்னா, கர்த்தர் வியாதியை கொடுத்து நம்மை சிட்சிக்கிறவராக இருக்கிறார், இப்படியே பேசுனாங்க. நான் கேட்டேன், நேற்று முந்தின நேரத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அங்கேயும் அவள் தான் அவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க. கர்த்தர் வியாதியை கொடுத்து சிட்சிக்கிறார் அப்படிலாம் போதிக்கிறாங்க பாருங்க. நான் கேட்கும்போது என் மனசில் என்ன ஆகுதுன்னா, கர்த்தரை குறித்து ஜனங்கள் எடுத்து எப்படி போதிக்கிறாங்க? இவங்களுடைய அனுபவத்தை போதிக்கிறாங்க பாருங்க. அனுபவத்தை போதிக்க கூடாதுங்க. அனுபவம் என்னது? இவங்களுடைய வியாதி பட்டுட்டா இவங்க பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க, நீதிமான்களாக இருக்கிறாங்க. ஆகியனால இவங்க அனுபவிச்சதை என்ன பண்ணுறாங்க? போதனையாக போதிக்கிறாங்க. அனுபவத்தை போதனையை போதிக்க கூடாது. எதை போதிக்கணும்? வசனத்தை போதிக்கணும். அனுபவம் மாறிடுங்க. அனுபவம் மாறிடும், வசனம் மாறாதது. ஆமே, அல்லேலூயா. உனக்கு வியாதி வந்துச்சுன்னா எல்லா பரிசுத்தவான்களுக்கும் வியாதி வரணும்னு நீ சொல்லக்கூடாது. உன் அனுபவத்தை வேத வசனத்தோடு ஒப்பிடக்கூடாது. முட்டாள்தனமான பிரசங்கத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமை விளங்குவதற்காக பேசணும். பிசாசு சந்தோஷப்படக்கூடாது, உலகத்தை மனுஷன் சந்தோஷப்படக்கூடாது. கடவுள் வியாதி கொடுக்குறாருன்னா இப்படி சொல்ல முடியுமா? அதில் அவருக்கு என்ன மகிமை இருக்குது? எங்க உங்களை தண்டிப்பதுனால அவருக்கு மகிமை என்ன இருக்குது? வியாதி கொடுப்பாரா? நான் வியாதியை செய்யணும் ஒரு பட்டையில் செய்து வச்சுக்கிறாரு. தப்பு செய்தவனமே வியாதியை அனுப்பி அவனை கொல்றதுக்கு. வியாதியை கொடுக்கிறவர் அல்ல. ஆமே, அல்லேலூயா. உபதேசம், நல்ல உபதேசத்தை நான் பண்ணணும். ஆமே, அல்லேலூயா. வியாதி ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன் சொல்கிறாங்க எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய தவறு நிமித்தம் அது வருது. கடவுளை அனுப்பல, தங்கள் தவறு நிமித்தம் வருது. என்ன தவறு நிமித்தம்? தண்ணி வேறு தெரியாமல் குடிக்காமல் இருந்திருக்கலாம். அதனால் என்ன பண்ணுது? ஜுரம் வரலாம், காய்ச்சல் வரலாம், உணவு சரியாக சாப்பிடாமல் இருக்கலாம், தவறான உணவு சாப்பிட்டுருக்கலாம், அதனால் வியாதி வரும்.
அதனால தான் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி ஒன்றை விட்டு விலகுவேன்னு சொன்னார். அப்பமும் தண்ணீரும் சாப்பிடும்போது வியாதி வருது. நீ என்ன சாப்பிட்டீங்க டாக்டர் கேட்குறாரு. நீ என்ன சாப்பிட்ட, என்ன குடித்த? நீ குடித்ததில் தான் ப்ராப்ளம். தேனை குடித்தா பரவாயில்ல, விஷத்தை குடித்தா அழிவு உண்டாக்கும். பாருங்க, நீ சாப்பிட்றது தான் பிரச்சனையாக இருக்குது இன்னைக்கு. ஆகினால அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன்னை வியாதி உன்னை விட்டு விலக்குறா. நாம் செய்கிற தீமை தான் நமக்கு எதிர்வினையாக வருதா தவிர கர்த்தர் அனுப்புகிறார் என்கிற சொல்லுகிற வார்த்தை தவறானது என்பதை நான் கண்டிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் வியாதி கொடுப்பாருன்னா யாரும் ஏற்றுக்க முடியாதுங்க, என்னால் ஏற்றுக்கவும் முடியாது. அல்லேலூயா. சில பேர் சொல்கிறாங்க கர்த்தர் வியாதி கொடுத்தார், வியாதி வருது அப்படின்னாங்க. எலிசா வியாதிப்பட்டார். எலிசா வியாதிப்பட்டாராம். தீமோத்தேயு வயிற்று வலினாலே இருந்தாராம். பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருந்துதான். நீங்களாம் இந்த வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அதனாலே நமக்கும் வியாதி வரும், நமக்கு பலவீனம் வரும் என்று போதிக்கிறாங்க சில பேர். சரியாதுன்னு பார்த்தா தப்பு. பவுல் பலவீனப்பட்டார். ஆனால் என்ன சொன்னார் ஆண்டவர்? கிருபை தராரு. ஆமே. பலவீனத்தில் என்ன பண்ணாரு? பலன் தராரு, கிருபை தராரு. கிருபையும் பலத்தையும் தராரு. ஆமே. அல்லேலூயா. அவன் பலவீனப்பட்டு போனா என்ன தராரு? கிருபை தரார். எதற்கு? அவன் பலவீனனா இருக்கக்கூடாது. ஆமே. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை புரியல பாருங்க. ஆகினால் பவுல் பலவீனப்பட்டார், ஆகினால் நான் அப்போஸ்தலனே பலவீனப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் அப்போஸ்தலன் பலவீனப்பட்டார். பலவீனப்பட்ட போது என்ன நடந்தது அதை பார்க்கணும். அங்க வசனம் என்ன சொல்லுது? அவருடைய கிருபையினாலே நான் பலன் அடைவதற்காக இன்னும் நான் பலவீனனாக இருக்க விரும்புகிறேன் என்றார். ஏன்? அந்த கிருபை என் மேலே விளங்குவதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பவுல் பலவீனப்படலை. பலவீனப்பட்டாலும் அந்த கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே பலப்பட்டார். அல்லேலூயா. வியாதி படலைங்க. ஆகினாலே வேதம் சொல்லுதுன்னா அவர் தழும்புகளாலே நாம் குணமானோம். யார் தழும்புகளால் குணமானோம்? இயேசுவும் தழும்புகளால் குணமானோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஏன் இயேசு சிலுவையில் நம் நோய்களை ஏற்றுக்கொண்டார்? அவர் தழும்புகளால் நாம் குணமடைய வேண்டும் என்பது தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. வியாதியை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது பாருங்க. பிசாசு தான் வியாதியை கொடுப்பான். அதனால் எதிர்த்து நிற்கணும். ஆமே. இந்த சரீரத்தில் வியாதி வருமா? வருங்க. போராட்டம் வருமா? வரும். பிரச்சனை பண்ணுவானா? பிரச்சனை பண்ணுவான். எல்லா விதத்திலும் நம்மளுக்கு பிரச்சனையை உண்டாக்குவான் பிசாசு. அவனுடைய வேலையை தீமை செய்வதுதான். ஆனால் நாம் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்து வசனத்தை நாம் அறிக்கை செய்து கர்த்தர் செய்தவர்களை நாம் சொல்லணும். என்ன செய்திருக்கிறாரு? அவர் வசனம் என்ன சொல்லுது? அவர் சித்தம் என்ன? அவர் தழும்புகளாலே குணமானீர்கள். அல்லேலூயா. அவர் சகல பட்டணங்களில் சென்று சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் சுஸ்தமாக்கினார். சுகமாக்குவது அவர் சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் சுஸ்தமாக்க விரும்புகிறார். ஒவ்வொரு ஆத்மாவையும் சரீரத்தையும் ஆண்டவர் சுகமாக்க விரும்புகிறார். ஒரு குஷ்டரோகி இயேசுவிடத்தில் வந்து இயேசு மலையில் பிரசங்கத்தை முடித்துக்கொண்டு கீழே இறங்கி வரார். இறங்கி வந்த உடனே ஒரு குஷ்டரோகி வருகிறான், இயேசுவை தேடி வருகிறான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். உம்மால் ஆகும். என்ன சொல்ல வரான்? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஆண்டவர் என்ன சொன்னார் பதில்? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகும் என்று தொட்டு சுகமாக்கினார். தொட்டு சுகமாக்கினார். ஆண்டவர் சித்தம் என்ன? நீ குஷ்டரோகியா இருந்தாலும் தீண்டப்படாதவன். குஷ்டரோகி யாரு? தீண்டப்படாதவன். அந்த தீண்டப்படாத அந்த குஷ்டரோகம் யாருமே அந்த காலத்துக்கு யாருமே தொட மாட்டாங்க. யூதர்கள் அந்த வழியா வந்தாலே குஷ்டரோகிகள் என்ன பண்ணும்? முன்னாடியே சொல்லணும், தீட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லணும். ஆனால் குஷ்டரோகி இங்கே இயேசுவிடத்தில் வந்து எனக்கு குஷ்டரோகமாக இருக்கிறது, உமக்கு சித்தமா? என்னை சுகமாக்க உமக்கு சித்தமா? உம்மால் ஆகும் என்று நான் நம்புகிறேன். அவனுக்கு என்ன விருப்பம்னா சுத்தமாக்க இயேசுவால் ஆகும், ஆனால் என்னை சுத்தமாக்க முடியுமா என்று இயேசுவை கேட்டபோது இயேசு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி தொட்டு சுகமாக்கினார். ஏன் அதை தொட்டு சுகமாக்கினார் என்று அந்த மத்தியோ அப்படி எழுதுறாருன்னா, தொட்டு சுகமாக்கினார்னா பாருங்க, யாருமே அவங்கள பார்த்தாலே தீட்டாயிடுவாங்க. தொட்டு சுகமாக்கினா அந்த தீட்டை என்ன பண்ணுறாரு? அந்த உபதேசத்தை எந்த மனுஷனும் தீட்டானவன் அல்ல, எந்த மனுஷனும் தேவனுக்கு புறமானவன் அல்ல. அவனை இயேசு என்ன பண்ணார்? யூத குலத்தில் பிறந்த அவர் என்ன பண்ணார்? நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தவர் தமது அன்பை என்ன பண்ணாரு? அந்த குஷ்டரோகியை தொட்டு. அன்புள்ள தேவன் அவர். ஆமே. அல்லேலூயா.
தமது பரிபூர்ண சித்த என்ன தெரியுமா? அன்பு கூறுகிறார். எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நோய் உள்ளவனாக இருந்தாலும் அவனை தொட்டு என்ன பண்ணாரு? எனக்கு சித்தம் உண்டுப்பா, நீ சுத்தமாகு. அல்லேலூயா. அவர் தம்முடைய விருப்பத்தை சொல்றார். எந்த மனிதன் நோயா இருப்பது, இயேசு கிட்ட வந்து எந்த மனிதன் நோயா போயிட்டானா? யாரையாவது விட்டுட்டாரா? யாரையும் விடலைங்க. ஒரு ஆளை விடலை. இயேசு அந்த 3 வருஷம் ஊழியத்தில் ஒரு மனுஷனையும் நோயா விட்டு போகல. எல்லா மனுஷனையும் தொட்டு சுகமாக்கிட்டு தான் போனார். அல்லேலூயா. அதுதாங்க அவருடைய ஊழியம். சபை எதுக்கு? தேவ சமூகம் எதுக்கு? வியாதிகளை சுகமாக்கணும். அல்லேலூயா. விசுவாசிக்கணுங்க. உம்முடைய நாமத்தினாலே பேய்களை துரத்தணும். இயேசுவின் நாமத்தினாலே வியாதிஸ்தர் மேலே கைகளை வைத்து வியாதியை சுத்தமாக்கணும். அதுக்கு தான் சபை. அல்லேலூயா. நீங்க புறப்பட்டு போய் சொன்னார். எதுக்கு போக சொன்னார்? புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை மட்டும் சொன்னா போதும் சொன்னாரா? ஜனங்களுக்கு உண்டான வியாதிகளை, நோய்களை, சகலவிதமான நோய்களை சுகமாக்கும்படியே சொன்னார். என் நாமத்தினாலே அவர்களை தொட்டு சுகமாக்குங்க. என் நாமத்தினாலே கைகளை வைங்க. கையை வச்சேன்னா ஆகும், சுகம் அடைவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்னன்னா நீங்க சுகம் அடையணும். அல்லேலூயா. சத்தியத்தை பேசணுங்க. இன்னைக்கு சத்தியத்தை பேசாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அனுபவத்தை பேசிடக்கூடாது. அனுபவத்தை பேசுவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை, சத்தியத்தை பேசுவதற்காக அழைத்திருக்கிறார். ஆமென். அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமானதல்ல. அனுபவத்தை பிரசங்கமாய் செய்வதற்காக நம்ம அழைக்கப்படவில்லை, வேத வசனத்தை பிரசங்கிக்கவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமா பிரசங்கம் பண்ணணும். ஆமே. அதனால் 1000 எதிர்பார்த்தோம், யார் வேணா நம்மளை கிண்டல் பண்ணட்டும், கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியத்தை சொன்னதினாலே நான் சத்துருவானேன் என்று பவுல் சொல்றார். என்ன சத்தியம்? இயேசு கிறிஸ்துவா மேசியா, இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் என்பது சத்தியத்தை பிரசங்கித்தார். அதனால் தான் அவருக்கு உபத்திரம், பாடுகள், துன்பங்கள், வேதனைகள். அதனால் தான் அவருக்கு அடி உதறலாம். சத்தியத்தை பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்து சத்தியமானவர், பிதா அனுப்பின ஒரே குமாரன் அவர் தான். இயேசு தான் மெய்யான தெய்வம் என்று அவர் உலகம் எங்கு பிரசங்கித்தார். அதனால் தாங்க அடி உத. சத்தியத்தை பிரசங்கித்ததுனால தான். விருத்து சேதனம் பண்ணால் நீதிமான் ஆக முடியாது, இருதயத்தில் விருத்து சேதனம் உண்டாகணும். அவர் தான் மேசியா என்பதை அவர் அறிவித்தார் பாருங்க. இதெல்லாம் சொன்னதுனால தான் அவனுக்கு என்ன பண்ணுங்க, யூதர்லாம் எதிர்த்து நின்னாங்க, கொலை செய்ய புறப்பட்டாங்க. சத்தியத்தை பேசணுங்க. உலகமே எதிர்த்தாலும், உயிரே போனாலும் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தை மாற்றவே கூடாது. அல்லேலூயா. இந்த வசனத்தை எந்த மனுஷனுக்காகவும் நீ உன்னை அன்பு கூர்ந்தாலும், உன்னை நேசித்தாலும், எவ்வளோதான் உனக்கு பணம் கொடுத்தாலும் சத்தியத்தை என்ன பண்ணக்கூடாது? மாற்றக்கூடாது. ஆமே. அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை, தீர்க்க தரிசன புஸ்தகத்தை ஒன்றையும் கூட்டக்கூடாது, ஒன்றையும் குறைக்கக்கூடாது. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். ஆமே. சத்திய வாசகனாக இருக்கணும். அல்லேலூயா. சத்தியத்தை விளம்பணும். ஆசாருடைய உதடுகளே தேவ வசனத்தை ஜனங்கள் தேடுவார்கள், அனுபவத்தை தேடக்கூடாது. ஆமே. சிலர் அனுபவத்தை சொன்னால் கேட்கக்கூடாதுங்க. கேட்டுக்கிட்டு என்ன பண்ணணும்? இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுடணும். இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுடணும். ஆமே. அனுபவம் நம்முடைய வாழ்க்கைக்கு செல்லாது. சத்தியம்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அனுபவமாக இருக்கணும். பாருங்க, சத்தியத்தை தான் அனுபவமாக ஆக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. உபாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை நாம் வாசிப்போம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக்கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். ஆமீன். அல்லேலூயா. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா இருக்கார். அவரே உனக்கு ஜீவன் தீர்க்காயுசா இருக்கிறார். அவர் தான் உனக்கு ஜீவன். வேத வசனம் சொல்லுது. உபாகம புஸ்தகத்தை எழுதும்போது, கடைசியில் எழுதும்போது சொல்கிறாரு, மோசே சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், 120 வயசாகி போச்சு. கடைசியாக சொல்கிறாரு, கடைசியாக 120 வயசில் சொல்கிறாரு, நான் மறிக்க போகிறேன். கர்த்தர் எனக்கு சொன்னதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன சொல்கிறாரு?
ஜீவனையும் வைத்திருக்கிறாராம், மரணத்தையும் வைத்திருக்கிறாராம், ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார், சாபத்தையும் வைத்திருக்கிறாராம். நீ என்ன பண்ணு, இன்றைக்கு உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் நான் என்ன பண்ணுறேன், சாட்சியாக வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறாரு. இன்றைக்கி நான் உனக்கு சொல்கிறேன், வானத்தையும் பூமியும் சாட்சி எடுக்கிறார். அன்றைக்கி யாரும் சாட்சி கிடையாதுங்க, சாட்சி சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. அப்போ வானத்தையும் பூமியும் சாட்சி எடுக்கிறார் கர்த்தர். இந்த வானமும் பூமியும் சாட்சி எடுக்கிற இஸ்ரவேல் மக்களே கேளுங்க, மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். நான் வானத்தையும் பூமியும் உனக்கு சாட்சியாக வைக்கிறேன். என்னை தவிர வேறு யாருன்னா நீங்கள் சேவித்தீங்கன்னா நீங்கள் அழிந்து போய்விடுங்க. அதான் சொல்கிறார். மேலே உள்ள வசனம் வாசித்து பாருங்களேன். நீங்கள் கேளாதபடிக்கு மனம் பொதிந்து இழுப்புண்டு போய் வேறு தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பையானால் நீங்கள் சுகந்திருக்கிற போகிற யோர்தானை கடந்து போகிற தேசத்திலே நெடுநாளாய் வாழாமல் நிச்சயமாகவே அழிந்து போவீர் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே இரட்சகர், அவர் ஒருவரே மீட்பர். அவரை அல்லாமல் வேற ஒன்றும் செய்யக்கூடாது, சேவிக்க கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது. வாழ்ந்தால் இயேசுக்காக வாழணும். அவரே உனக்கு ஜீவன். ஜீவன் என்றால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவே ஜீவனாக இருக்கிறார். அவரே ஜீவன் கொடுக்க வந்தார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொல்றார். கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருக்கிறார். மரணம் யாரால் வந்தது? மரணத்தின் அதிகாரியாக பிசாசினால் வருது. இன்னைக்கு என்ன வைக்கிறாராம்? ஜீவனையும் வைக்கிறார், மரணத்தையும் வைக்கிறார், இயேசுவையும் வைக்கிறார், பிசாசையும் வைக்கிறார். நீ யாரை செவிக்க போகிற? யார் உனக்கு முன்பாக இருக்கிறாங்க? ரெண்டு பேரும் இருக்குது. சாபம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. சாபம் பிசாசு கொண்டு வந்தது, ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமா வருது. நீ எதை தெரிந்து கொள்ள போற? ஜீவனையா, மரணத்தையா, ஆசீர்வாதத்தையா, சாபத்தையா? யாரை நீ தெரிந்து கொள்ள போகிற என்று இஸ்ரவேல் மக்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். அதற்காக வானத்தை பூமியை கூப்பிட்டு சாட்சி எடுக்கிறார். வாங்க, உங்களுக்கு முன்பாக வானத்தை பூமியை நான் சாட்சி எடுக்கிறேன், கூப்பிடுறேன்னு சொல்லி வானத்தை பூமியை சாட்சி வைத்தார். லேலுயா. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படி சொல்றாரு. சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் சொல்லலை, கர்த்தர் எங்களுக்கு சொல்லலை அப்படின்னு யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. மனுஷன் மாற்றிடுவான், மாற்றி கர்த்தர் சொல்லலைன்னு சொல்லிடுவான். அதனால தான் வானத்தையும் பூமியும் சாட்சி எடுக்கிறார். ரெண்டு சாட்சினாலே நிலைவரங்கள் உறுதிப்படும் சொல்கிறாங்க. ரெண்டு சாட்சி வேதம் தான் சொல்லுது. ரெண்டு சாட்சி, வானத்தையும் பூமியும் சாட்சி வைத்தார். நீயும் உன் பிள்ளையானானும் உன் பிள்ளை சந்ததியெல்லாம் நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஜீவனை தெரிந்து கொள்ளு. ஜீவனை தெரிந்து கொள்ளு. ஜீவன் யாரு? இயேசு கிறிஸ்துவே ஜீவன். நான் உனக்காக ஜீவன் கொடுக்க வந்தேன், என் நாடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்க வந்தேன். அல்லேலூயா. நீ ஜீவனை தெரிந்து கொள். இயேசு கிறிஸ்துவை நீ அறிவது பரிபூர்ண சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஜீவன் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதை தெரிந்து கொள்ள போறீங்க? அவரே சொல்றாரு, மரணத்தையும் வச்சுட்டேன், ஜீவனையும் வச்சுட்டேன், சாபத்தையும் வச்சுட்டேன், ஆசீர்வாதத்தை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சொல்றாரு, நீ பிழைத்திருக்கும்படி ஜீவனை தெரிந்து கொண்டு. நீ பிழைச்சிருக்கணும்னா ஜீவனை தெரிந்து கொள்ளுன்றாரு. கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு கீழே ஆன்சரையும் சொல்லிடுறாரு. ஜீவன் தான் ஆன்சர்னு சொல்லிடுறாரு. ஜீவனை தெரிந்து கொண்டு வாழுப்பா அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்க. இந்த மாதிரி ஒரு நன்மை செய்கிற தேவன் யாராக இருக்கிறாங்களா? கொஸ்டின் பேப்பருக்கு தப்பு தப்பாக பதில் சொல்லி கொடுக்கிறதா ஆள் இருக்காங்க. எதை தெரிந்து கொள்ளணும், எதை தெரிந்து கொள்ளக்கூடாது என்பது எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு, வைத்திருக்கிறார். புரிந்து கொள்ளணும். அப்புறம் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களை ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. என்ன சொல்றாரு? அவரிடத்தை உன் தேவனாய் கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து. உன் தேவனாய் கர்த்தரிடத்தை அன்பு கூறணும். அல்லேலூயா. அன்பு கூறுறதுனா என்னங்க? அன்பு கூறுறதுனா என்ன? என்ன அன்பு கூறுறதுனா என்ன? எப்படி அன்பு கூறணும்? உன் தேவனாய் கர்த்தரிடத்தை அன்பு கூறுறதுனா எப்படி அன்பு கூறுவீங்க? அவருடைய கற்பனையின்படி செய்வதே அவரிடத்திலே அன்பு கூறுவதாம். வேதத்தின்படி நடப்பதே அன்பு கூறுவதாம். சத்தியத்தின்படி நடப்பதே அன்பு கூறுவது. அல்லேலூயா. நீ ஒருவர் நேசிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் அன்பு கூறுவதுங்க. அன்பு கூறணும். ஒவ்வொருத்தரும் நம்ம அன்பு கூறணும். கசப்பா வெறுப்பா இருக்கக்கூடாது. கடவுளிடத்தில் அன்பு கூறணும், மனுஷனிடத்தில் அன்பு கூறணும். ஆமாம், சில நேரத்தில் நமக்கு மனுஷனிடத்தில் அன்பு கூற முடியாத சூழ்நிலை வரும்.
ஆனால் ஒரு சில நாளில் அதை மறந்துடணும். ஆமென், அல்லேலூயா. வேதம் யோவான் எழுதுறா சொல்கிறாரு, பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவரால் பிறப்பித்தவரிடத்திலும் அன்பு கூற கடவான். உன்னை பிறப்பித்தவர் அவர் தான், உன்னை போல பிறப்பித்தவர் அநேக மனுஷரிடத்தில் நீ அன்பு கூறணும் என்று வேதம் சொல்லுது பாருங்க. அன்பு பரிபூர்ணத்தை உண்டாக்குறது பாருங்க. அன்பு தாங்க எல்லாத்துக்கும் முடிவாக இருக்கிறது. வேத வசனம் அதான் சொல்லுது, எல்லாத்துக்கும் முடிவு அன்பு தான். இந்த உலகத்திலிருந்து எதையும் நம்ம கொண்டு போக முடியாது. ஆசி, ஐஸ்வர்யம், விசுவாசம், நம்பிக்கை எதுவுமே பரலோகத்துக்கு போகாது. எது பரலோகத்துக்கு போகுதுன்னா அன்பு மாத்திரமே. ஆமென், அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுதுங்க, தெளிவாக சொல்லுது. நாம் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நான் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறோம், அன்பு கூறணும். தேவனாய் கர்த்தரிடத்திலே நீ அன்பு கூறுவாயாக, அவர் சத்தத்தைக்கு கவனமாக செவி கொடுப்பாயாக. கவனமாக எப்படி சத்தத்துக்கு செவி கொடுப்ப? இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது கவனம் தேவை. கவனம் தவறி நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாசிக்கக்கூடாது. ஆமே, கவனமாக இருக்கணும். இந்த வேதத்தின் மேல் அவர் சத்தம் பேசுகிறது. வேத வசனம் அவர் சத்தமாக இருக்கிறது. தேவனுடைய பரிபூர்ண சித்தம்னா அவர் வார்த்தை தான் அவருடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவருடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மளுடைய பரிபூர்ணத்தை உண்டாக்குகிறது. அவர் சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? கவனமாக செவி கொடுக்கணும். அப்படி செவி கொடுத்தா அவரை பற்றி கொள்வாயாக. ஆமே, யோவானையும் பேதுரு என்ன பண்ணினா? அந்த சப்பானி பற்றி கொண்டான்னு சொல்லப்படுகிறது. பற்றி கொள்வது என்னது? பற்றி கொள்வது என்னது? அவனை சுகமாக்கிட்டாங்க. சுகமாக்கின உடனே சப்பானி என்ன எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். நடக்க ஆரம்பிச்சோடனே பேதுருவையும் யோவானையும் என்ன பண்ணுறான்? பற்றி கொண்டான். அவங்களையே பிரிச்சுக்கினே அவங்க பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டான். அதே போல தான் கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும்? பற்றி கொள்ளணும், பிடிச்சு கொள்ளணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலையில் கரெக்டான டைம் என்ன பண்ணணும்? வந்துடணும். மாலை ஆராதனை கரெக்டான டைம் வந்துடணும். அன்பு குறையும் போது வரமாட்டோம். அன்பு குறையும் போது வரமாட்டோம். பிசாசு வர விட மாட்டான். அன்பு குறைஞ்சிச்சுன்னா பிசாசு வர விட மாட்டான். பிசாசு ஏன் தடை பண்ணுவான்? அன்பு கூற தடை பண்ணுவான். தேவனிடத்தில் அன்பு கூறுவது தடை பண்ணுவான். அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருக்கிறார். அவர் தான் உனக்கு ஜீவன், அவர் தான் உனக்கு தீர்க்காயுசு. அல்லேலூயா. உனக்கு எத்தனை பேருக்கு நான் தீர்க்காயுசு வேணும்? ஆமென், அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளுங்க. நீடித்த நாட்களாக உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீடித்த நாட்களுக்கு கர்த்தர் தருவார். அதுக்கு பின்னாடி நீ வாசித்து பார்த்தீங்கன்னா மோசே கிட்ட சொல்கிறார் பாருங்க, இந்த நீ யோர்தானை கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடு கூட சொன்னார். நான் 120 வயது உள்ளவனாக 100 வயது உள்ளவனாக இருந்தேன். இனி நான் போக்குவரத்துமா இருக்கக்கூடாது சொன்னான். 120 வயசுங்க. அவரே ஜீவனும் தீர்க்காயுசுமா இருக்கிறான் என்று சொன்னது யாரு? மோசே. நான் 120 வருஷம் வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன? அவர் தான் எனக்கு ஜீவன், அவர் தான் எனக்கு தீர்க்காயுசு. 120 வருஷம் அவர் வாழ்ந்து தன் ஜீவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை பற்றி கொண்டார் மோசே? கர்த்தரை பற்றி கொண்டார். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டு இருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். நீ அவரையே பற்றி கொண்டு இருப்ப, ஏன்னா அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பாருங்க, அவர் சித்தம் என்ன? நீங்கள் தரித்திரமாக வாழ்வது அவர் சித்தமே கிடையாதுங்க. நீங்கள் தரித்திரமாக வாழணும். இன்றைக்கி உலகத்தில் எத்தனை பேர் தரித்திரமாக இயேசு ஏற்றுக்கொண்டு இன்ன வரைக்கும் தரித்திரமாக வாழ்கிறாங்க. சத்தியத்தை அறிவி சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேதம் சொல்லுது. நீங்கள் எதிர்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இயேசு எனக்காக தரித்திரமானார், ஆகினாலே நான் தரித்திரன் அல்ல, இயேசு என்னை ஐஸ்வர்யனா ஆக்கும்படியாகவே எனக்காக அவர் தரித்திரர் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறதே. சில பேர் சொல்கிறாங்க ஐஸ்வர்யமானா பணம் வேணாம்னு சொல்கிறாங்க. நான் அப்படி போதிக்கிறது இல்லை. ஐஸ்வர்யம் நமக்கு தேவை, பணமும் எல்லாத்துக்கும் உதவும். நீ தரித்திரனாக இருக்கிறதுனால தேவனுக்கு மகிமை உண்டாகுமா? இயேசு சிலுவையில் தரித்திரர் ஆனதுக்கு நோக்கம் என்ன? எப்படி பாவத்தை சிலுவையில் சுமந்தாரோ, எப்படி வியாதியை சிலுவையில் சுமந்தாரோ, எப்படி சாபத்தை சிலுவையில் சுமந்தாரோ, அதே தானே எழுதிக்கிறாரு. அவர் சிலுவையில் நம்முடைய தரித்திரத்தை சுமந்தார் என்று வேத வசனத்தை பாருங்க. மனுஷனுடைய போதனை அல்ல. பவுல் அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக போதிக்கிறார். அவர் உங்களுக்காக தரித்திரமானாராம். ஏன்? உங்களை ஐஸ்வர்யனாக மாற்றும்படியாக. இயேசுக்காக இந்த பூமியில் எதையெல்லாம் இழந்தோமோ,
வீட்டை இழந்தானோ, அம்மா அப்பாவை இழந்தானோ, நிலங்களை இழந்தானோ, அதையெல்லாம் பூமியிலே நூறத்தனியாகவும், மறுமையிலே நித்திய ஜீவனை. பூமியிலேயே ஆசீர்வாதம் இருக்குதுங்க. இதை புரிஞ்சுக்கணும் பாருங்க. பூமியிலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியும். கிறிஸ்துவுக்காக எதையெல்லாம் நீ பூமியில இழந்தியோ அதையெல்லாம் பூமியிலே நூறத்தனியாகவும், பரலோகத்திலே நித்திய ஜீவனையும். வசனத்தை கரெக்டாக வாசித்தா தான் புரியும். நிறுத்தி நிறுத்தி வாசிக்கணும். ஆமென், அல்லேலூயா. சத்தியத்தை அறிவிய சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். அவர் தரித்திரத்தை போக்குகிற தேவன். தரித்திரத்தை சிலுவையில் சுமந்தார். எதிர்த்து போராடுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தின அந்த தரித்திரத்தின் கூரை உடைங்க. என் வாழ்க்கையில் என் குடும்பத்தை தரித்திரம் வரக்கூடாதுன்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், அல்லேலூயா. என் குடும்பம் அப்படி தரித்திரத்தில் இருந்தது நான் பார்த்தேன். செவ்வாய்க்கிழமை தண்டல் வாங்குவாங்க, புதன்கிழமை கட்டுவாங்க, புதன்கிழமை தண்டல் வாங்கி வியாழக்கிழமை கட்டுவாங்க, வியாழக்கிழமை தண்டல் வாங்கி வெள்ளிக்கிழமை கட்டுவாங்க. வாரம் முழுவதும் தண்டல் தண்டல் தண்டல். இந்த தண்டலை நான் பார்த்து நான் சம்பாதிக்கிற எல்லா ஆசீர்வாதமும் தண்டலுக்கே போகுது. இயேசு ஏற்றுக்கொண்ட போது இதை கூர்ந்து கவனித்து பார்த்து வேத வசனத்தெல்லாம் கவனித்து பார்த்தா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று வேதம் சொல்லுதே. அப்படி நான் கடவுளை ஏற்றுக்கொண்ட நமக்கு ஆசீர்வாதம் இருக்குதே. எப்படி நடக்கலாம் தெரியாது, வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம். என் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்னுடைய திறமை என்ன, என் படிப்பு என்ன, என்னுடைய முயற்சி என்ன என்பதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. நம்முடைய முயற்சி இல்லை ஆசீர்வாதம், நம்முடைய உழைப்பு இல்லை. நம்ம படிப்பை வச்சு நம்ம உழைப்பை வச்சு தேவன் நம்ம உயர்த்துவது இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். எப்படி நடக்கும் தெரியாது. தாவீது ஐஸ்வர்யனா மாறினது காரணம் என்ன? சாலமோன் ஐஸ்வர்யனா மாறினது காரணம் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம். யோசேப்பு பார்வோனில் உயர்த்தப்பட்டது, எகிப்தில் உயர்த்தப்பட்டது காரணம் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம். பின்னாடி யாரும் கிடையாதுங்க. யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் வந்த காரணம் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. சிந்தித்து பார்க்கணும், மனம் தெளிவாகணும், மனம் புதிதாகணும், மறுரூபமாக்கப்படணும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வைக்கணும், தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும், வார்த்தையை விசுவாசிக்கணும், அதை நாம் பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. திரும்ப 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 பேசணும். இயேசு எனக்காக தரித்திரமானார், இயேசு எனக்காக தரித்திரமானார், நான் தரித்திரன் அல்ல. அல்லேலூயா. சிலுவையில் என் தரித்திரத்தை போக்கினார். இயேசுவின் நாமத்தினால் தரித்திரத்தை சாபத்தை உடைக்கிறேன் என்று சொல்லி நான் ஜெபித்த போது என் குடும்பத்திற்கு தரித்திரம் மாறிச்சு. அல்லேலூயா. குடும்பங்களை தரித்திரத்தை மாற்றுகிற கர்த்தர். நீதிமான் அப்பத்துக்கு அலைந்து தெரிய மாட்டான். நீ அலைந்து தெரிஞ்சினா தேவ நாம மகிமைப்படுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட அப்பம் இல்லை, சோறு இல்லை, கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு பணம் இல்லை, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பணம் இல்லை, பெட்ரோல் போகிறதுக்கு பணம் இல்லைன்னு சொன்னால் தேவ நாம மகிமைப்படுமா? தரித்திரம் ஒடுக்கும். தரித்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒடுக்குங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் பிள்ளைங்க, தேவ சித்தம் என்ன தெரியுமா? நீங்கள் ஐஸ்வர்யான வாழ்வது தேவ சித்தம். தரித்திரமாக வாழ்வதற்காக அழைக்கப்படவில்லை. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து நமக்காக தரித்திரமானார். அல்லேலூயா. அவர் தரித்திரர் இருந்து நம்ம ஐஸ்வர்யன் ஆக்கல. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து தான் நம்ம தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யனாக மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்மன்னர். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்றார் கர்த்தர். அல்லேலூயா. வெள்ளி யாருடையதுங்க? பொண்ணு யாருடையது? ஆசீர்வாதம்னா பிசாசு தான் கொடுக்குறான். அவங்க பணக்காரராக இருக்குது, பிசாசு தான் ஆக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளி யாருது, பொண்ணு யாருது? புத்தி இல்லாத பிரசங்கம்லாம் அவங்க நடக்குது பாருங்க. வெள்ளி யாருது, பொண்ணு யாருதுங்க? கர்த்தருடையது. கர்த்தருடையது. ஆசீர்வாதம் கர்த்தருடையதுங்க. எந்த பிசாசாவது வெள்ளியை கொடுக்க முடியும், பொண்ணை கொடுக்க முடியுமா? அவன் உண்டாக்கினானா? நான் கேட்குறேன், முட்டாள் பிரசங்கத்தை கேட்குறேன். அவன் உண்டாக்க முடியுமா? வெள்ளியும் பொண்ணு உண்டாக்க முடியுமா? எங்க ஏதாவது உண்டாக்கினான்? அவன் உண்டாக்க முடியுமா? வெள்ளி யாருடைய, பொண்ணு யாருடையது, பூமி யாருடையது? பூமி நிறைவு யாருடையது? கர்த்தருடையது. மனம் புதிதாகணுங்க, தெளிவு வரணும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் தங்கள் பிதாக்களுக்கு பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறாங்க. நீதிமான் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான். ஆமென், அல்லேலூயா. நாம் தரித்திரமாக வாழ்வதற்காக அழைக்கப்படல, ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டோம். அல்லேலூயா. ஆபிரகாம் சகல காரியத்தின் கர்த்தர் ஆசீர்வதித்தார். வெள்ளி பொன்னுடைய சீமானாய் இருந்து வாழ்ந்தார். அல்லேலூயா. சீமானா வாழ்ந்தாங்க. வாழணும். ஊழியக்காரனுக்கு வேற. அல்லேலூயா. விசுவாச பிள்ளைகளுக்கு வேற பாருங்க. ஊழியக்காரனுக்கு வேற. ஊழியக்காரனுக்கு எப்படின்னா, இந்த வேதத்தை போதிக்கிறதுனாலே அவனுக்கு அப்பம் உண்டுங்க, போஜனம் உண்டு. சுவிசேஷத்தை அறிவிப்பதினாலே அவனுக்கு என்ன உண்டு?
சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டு. அன்றைக்கி ஆசாரியனுக்கெல்லாம் உலகத்தில் நீங்கள் எல்லாம் சம்பாரிச்சு, விசுவாசிகள்லாம் சம்பாரிச்சு என்ன பண்ணுவாங்க? 10:1 தசமாகத்தை யாருக்கு கொடுப்பாங்க? ஆசாரியனுக்கு கொடுப்பான். ஆமே, நீங்கள் எல்லோரும் சம்பாரிச்சு வந்து அங்கே ஆசாரியனுக்கு கொடுப்பேன். ஆசாரியன் நல்லா இருப்பான். ஆசாரியனுடைய திட்டங்கள் வேற. ஆசாரியனுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்குது பாருங்க. வித்தியாசம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைக்கல பாருங்க. இந்த லேவி கோத்திரத்தாருக்கு கர்த்தரே சுதந்திரமாக இருந்தாராம். அவங்களுக்கு எந்த இடத்தையும் கொடுக்கல, எந்த நிலத்தையும் கொடுக்கல. கர்த்தர் தான் சுதந்திரமாக இருந்தார். அவங்க எடுத்துன்னு வர பலியெல்லாம் செலுத்தும் போது முன்னந்தோட பின்னந்தோட எல்லாம் யாருக்கு போகுது? ஆசாரியனுக்கு போகுது. முதல் தரமானதெல்லாம் ஆசாரியனுக்கு போகுது. அதை விட என்னங்க ஆசீர்வாதம் வேணும்? கர்த்தரை தெய்வமாக கொண்டு இருக்கிற ஆசாரியனுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஒரு நாள் தான் சம்பளம், மாதத்தில் ஒரு நாள். ஆசாரியனுக்கு அப்படி கிடையாது, தினந்தோறும் சம்பளம். இல்லையா? எப்போ வரும்? எப்போனாலும் வரும். தூங்கும் போதும் வரும். 12 மணிக்கு வரும், 1 மணிக்கு வரும். யார் வேணால் இப்படி வேணால் கொடுப்பாங்க. ஆமாம், இல்லையா? கர்த்தரை தெய்வமாக கொண்டு இருக்கிற ஆசாரியனுக்கு கர்த்தரை ஆதாரமாக இருக்கிறார். ஆமே, என்னை பின்பற்றிங்க. ஏதாவது உங்களுக்கு குறை இருந்து தான் கேட்டார். ஏதாவது குறைந்ததா? ஒரு குறை இல்லை ஆண்டவரே. எந்த குறையும் இருக்காதுங்க. இயேசுவை பின்பற்றியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீ கர்த்தரை தேடி வர உன் நன்மை குறைபட்டு இருந்தா பிசாசு உன் குறைவு உண்டாக்குறான். புரிஞ்சுக்கணும். ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவுபடாது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை சேவிக்கிறவர்களுக்கு என்ன சொல்லாது? நன்மைகள் வழங்காதிரார். அல்லேலூயா. கர்த்தரை நீ சேவிச்சினா நன்மை வழங்காதிரார் அப்படின்னு என்னது? நன்மை செய்யாது இருக்க மாட்டார். அல்லேலூயா. தேவ சித்தம் நீங்கள் தரித்திரமாக வாழ்வதல்ல. ஆமே, பரிபூர்ண சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆமே, அதனால் சில பேர் சொல்வது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இந்த வசனத்தை வைத்து தவறாக சொல்கிறது நான் பார்த்துருக்குறேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பண ஆசை வந்துடுச்சுன்னா பணம் உனக்கு கடவுளாக ஆகிடக்கூடாது. பணம் உனக்கு எப்படி இருக்கணும்? வேலைக்காரனாக இருக்கணும் என்று பார்க்கணும் பாருங்க. பணத்தை என்ன பண்ணக்கூடாது? முதலாக வச்சு பார்க்கக்கூடாது. பணத்தை முதலாக வைக்கக்கூடாது. பணம் உன் காலும் கீழே இருக்கணும். கடவுள் உனக்கு முதலாளியாக இருக்கணும். அல்லேலூயா. பணம் உனக்கு முதலாளியாக இருக்கக்கூடாது. கடவுள் தான் உனக்கு முதலாளியாக இருக்கணும். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை தருகிற கர்த்தர், ஐஸ்வர்யத்தின் பலத்தை சம்பாதிக்கிற பலத்தை தருகிற கர்த்தர். அல்லேலூயா. புத்தி தெளியணுங்க. நீ விதைக்கிற ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறதுக்கு யார்? ஐஸ்வர்யத்தை தரது யார்? நீ வேலை செய்கிற, ஒரு பிஸ்னஸ் பண்ணுற, அதில் வருமானத்தை பெருக்கி தரது யார்? நீ தொட்டதெல்லாம் பொண்ணாக விளங்க செய்கிறது யார்? கர்த்தர் தான். அல்லேலூயா. அப்படி ஆசீர்வாதத்தை தராரு, அப்படி ஐஸ்வர்யத்தை தராரு. வெறுங்கையா போனான் யாக்கோபு. திரும்பி வரும்போது எப்படி வந்தான்? 2 பரிவாரத்தோடு வந்தாங்க. 2 பரிவாரத்தோடு வந்தான். அல்லேலூயா. யாக்கோபு யாருன்னா? யாக்கோபுன்னா என்ன? எத்தன், ஏமாத்துக்காரன். அப்பாவை ஏமாத்தான், சகோதரனை ஏமாத்தினா லாபனை ஏமாத்த பார்த்தான். அவனுக்கு மேலே கேடியாக இருந்தான். 10 முறை அவன் சம்பளத்தை ஏமாத்துக்காரனை ஏமாற்றிட்டான். பாருங்கள், எங்கள் அப்பா, உங்கள் அப்பா அப்படியே சொல்கிறான். அவன் லேயாலையும் அவள் பொண்டாட்டி கூப்பிட்டு சொல்கிறான், உங்கள் அப்பா எனக்கு 10 முறை என்ன பண்ணிட்டான்? என் சொத்துக்களெல்லாம் சம்பளத்தை ஏமாற்றிட்டான். கர்த்தர் என்ன பண்ணார்? வச்சிருந்தது எல்லாத்தையும் பிடிங்க என்கிட்ட கொடுத்துட்டான்னு சொல்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சித்தத்தை நாங்கள் பரிபூர்ண சித்தத்தை நாம் உணர வேணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வந்த டாபிக் ஒன்று, பேச வேண்டிய டாபிக் ஒன்று. இன்னும் நிறைய வசனங்கள் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். மாலை கூட்டத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தோட செய்தியை நாம் கேட்போம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எழுந்திருப்போம்.